ஆல் நம்ம ஷாப்பில் ஒரு புது அடிஷன்ஸ் வந்து சேரப்போகுது. ஸோ ரொம்ப க்யூட்டான அடிஷன், ஆல் வில் லைக் இட். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுறீங்களே என்னதுன்னு இதோ இப்போ காட்டுறோம். ஸோ இவர் தான் அந்த நியூ அடிஷன். இவரை வந்து மீன் தொட்டிகளில் போட்டுட்டு காட்டுறோம். அவருக்காக மீன் தொட்டி ரெடி ஆகுது. ஆக்சுவலி இது மட்டும் இல்லை, இன்னொருத்தரும் இருக்கார். பட் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்றதுனால இங்கே ஷாப்பில் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னொருத்தரையும் காட்டுறேன், அவரும் குறைஞ்சவரே இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கார். இதோ இருக்காங்க பாருங்கள், செம்ம கலரு, ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல பிரைட் ரெட்டு. ஆக்சுவலி ஃபோனில் கூட அந்த அளவுக்கு தெரியல, சூப்பராக இருக்குது. இதுவுமே நியூ சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இவர் வந்து தூக்கிட்டு போய் நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுக்க போகிறோம், அவர் வந்து கடையில் விட போகிறோம். ஃபைட்டர் ஃபிஷ். ஆமாம், இவர் சண்டை போட்டுப்பாங்க, அப்போ ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே இருக்க முடியும் இல்லை. பீட்டா ஃபிஷ் கரெக்டா? வாங்க வாங்க வாங்க. ஸ்டக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். சூப்பர், அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கார்ல, செம்மையாக இருக்குது. சூப்பர் கலர். இங்கே பாருங்கள், எங்கள் ஷாப்புக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்காருன்ட்டு இவர் இங்கே சூஸ் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. வெயிட் நான் காட்டுறேன். இதில் தெரியுதுங்களா, சூப்பராக இருக்கார், வெரி நைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா, ஷாப்புக்கு வந்தீங்கன்னா இவரை விசிட் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்காங்க. சே ஹாய் டு இந்த குட்டி ஃபிஷ் வரக்குள்ளலாம். சரி, இவரை பத்திரமா இங்கே வச்சிடறோம். அவர் அங்கே போய் உட்காந்தாச்சு, அங்கே வச்சிட்டோம். அமைதியாக இருக்கும், இடம் இல்லையோ, அப்புறமா பெரிய தொட்டியாக வாங்கி விட்டுக்கலாம். இதுதான் 2 ஃபிஷ்ஷும், 2 பேரையும் ஒன்றா வைக்க முடியாதுல்ல, ஸோ தனித்தனியாக வைக்கலாம். மேபி இன்னொரு பாட் வாங்கி இங்கே கூட வைக்கலாம், இல்லைனா வீட்டில் வச்சிடலாம். இதுவும் ரொம்ப அழகு, இது ரொம்ப அழகு. அப்படியே ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் எல்லோரும்.